ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வராரா இல்ல சினிமாவிலே தொடர போறாரா? தமிழக அரசியல்ல இதுதான் இப்போ ஹாட் டாபிக். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட போகிறார் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் அதற்கு பதில் சொல்லும் வகையில் முக்கிய அறிவிப்பு வெளியிட போவதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவுக்கு காரணமாக இந்த அறிவிப்பை தற்போது ஒரு நாள் தள்ளி வைத்திருக்கிறார். இப்போது ஜூன் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தனது அடுத்த கட்ட பயணம் குறித்து அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு புறம் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் களமிறங்க போகிறார் என்ற பேச்சு, மறுபுறம் அண்ணாமலையின் புதிய அரசியல் இயக்கத்தில் இணையலாம் என்ற தகவல், இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கைகோர்க்க போகிறார் என்ற அரசியல் யூகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை ராகவா லாரன்ஸ் தற்போது எந்த அதிகாரப்பூர்வமான உத்தரவும் கொடுக்கவில்லை. அதனால் ஜூன் 12 காலை வெளியாகும் அந்த அறிவிப்புக்காக அரசியல் வட்டாரங்களும் ரசிகர்களும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமாவா அரசியலா, விஜயா அண்ணாமலையா? ராகவா லாரன்ஸ் எந்த முடிவை எடுப்பார் என்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வராரா இல்ல சினிமாவிலே தொடர போறாரா? தமிழக அரசியல்ல இதுதான் இப்போ ஹாட் டாபிக். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட போகிறார் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் அதற்கு பதில் சொல்லும் வகையில் முக்கிய அறிவிப்பு வெளியிட போவதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவுக்கு காரணமாக இந்த அறிவிப்பை தற்போது ஒரு நாள் தள்ளி வைத்திருக்கிறார். இப்போது ஜூன் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தனது அடுத்த கட்ட பயணம் குறித்து அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு புறம் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் களமிறங்க போகிறார் என்ற பேச்சு, மறுபுறம் அண்ணாமலையின் புதிய அரசியல் இயக்கத்தில் இணையலாம் என்ற தகவல், இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கைகோர்க்க போகிறார் என்ற அரசியல் யூகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை ராகவா லாரன்ஸ் தற்போது எந்த அதிகாரப்பூர்வமான உத்தரவும் கொடுக்கவில்லை. அதனால் ஜூன் 12 காலை வெளியாகும் அந்த அறிவிப்புக்காக அரசியல் வட்டாரங்களும் ரசிகர்களும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமாவா அரசியலா, விஜயா அண்ணாமலையா? ராகவா லாரன்ஸ் எந்த முடிவை எடுப்பார் என்றத கமெண்ட்ல சொல்லுங்க.